இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைனாலே எங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து பருப்பு சாம்பார் மட்டும்தான் இருக்கும். அந்த மெனுவில் வந்து மாற்றமே இருக்காது. காலையில் இருந்துச்சோன்னா அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. இன்றைக்கி நம்மளும் சாம்பார் செய்யலாமான்னு யோசிச்சப்போ இவங்க தான் வந்து சாம்பார் சாதம்லாம் தனியாக வச்சு சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதனால் வந்து பருப்பும் சாதத்தையும் ஒன்றா போட்டு அரிசி பருப்பு சாதம் மாதிரி செய்யலான்னு சாதம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அது காம்பினேஷனாக எங்கிட்ட டோஃபு இருந்துச்சு. சரி டோஃபு ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோஃபுக்கு வந்துட்டு எல்லாம் மேரினேட் பண்ணி வச்சிருந்தேன். அதில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்யலான்னு பார்த்தா என்கிட்ட வந்து சுத்தமாக மாவே இல்லை. நான் கவனிக்கவே இல்லை. அது பரவாயில்ல, நம்ம தான் அசால்ட்டாக ரவா தோசையும் செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு ரவா தோசையும் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டு அதுக்கு வந்து தேங்காய் சட்னி நல்லா மல்லி இஞ்சி எல்லாம் போட்டு செஞ்சு செம்ம வாசனையாக இருந்துச்சு. ரவா தோசைக்கும் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து வதக்கி போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லணும்ல, அதையும் வந்து வதக்கி போட்டு நல்லா தான் வந்துச்சு. ஆனால் தோசை வந்து திருப்பி போடும்போது கொஞ்சம் கரெக்டாக வரல. ஆனால் நெக்ஸ்ட் தோசை வந்து சூப்பராக வந்துச்சு. ரீசெண்ட் டேஸில் ஏபிசி ஜூஸும் நட் ஜூஸும் எடுத்துகிட்டு இருக்கேன். உண்மையாகவே வந்து சூப்பராக இருக்குது. ஹெல்த் வைஸ் நல்லாவே டெவலப்மெண்ட் இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள். அப்படியே நாங்கள் வந்து லஞ்சு பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம்.